எழும்புகிற மக்கள் இருப்பாங்க. நீங்க நல்லா வாழ்ந்திருந்தீங்கன்னா பிடிக்காது, அதனால பொறாமையோட எழும்புவாங்க. நீங்க படிக்கிற இடத்துல கூட நல்லா படிச்சீங்கன்னா சிலர் சந்தோஷப்படுவாங்க, சிலர் பொறாமையோட பார்ப்பாங்க. நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. அதனால நம்ம எதிர்பாராதவங்க கூட சத்துருவா எழும்புவாங்க. நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, நம்மளை சத்துருவாக நினைச்சு செயல்படுவாங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் எந்த கிரியைகளும் உங்களை சேதப்படுத்தாதபடி இம்மட்டும் காத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமேலும் காத்து நடத்துவார். எல்லாத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. யாராவது விரோதமா பேசுறாங்க செய்யறாங்க, நான் உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருங்க, எனக்கு அப்படி பண்ணும், அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், இப்படிலாம் நியாயம் பேசாதங்க. பரிதாபத்துக்காக யாருக்கையாவது போய் கண்ணீர் வடிக்காருங்க. ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்துருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். சரியா? பாதிக்கப்பட்டிருக்கீங்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, துதிக்க பாத்திரராகிய தேவனே, என் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி நெய்மட்டு விடுவித்தவர் இனிமேல விடுவித்து காத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.